திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு மாலையில் மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு அனுராக் சிங் தாக்கூர்ஜி அவர்களும் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சியில் நம்மளுடைய டிடி பொதிகையானது தமிழ் மக்களினுடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய தமிழகத்தை சார்ந்த பொதுமக்களினுடைய எண்ணங்கள், அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கேற்ற ஒரு மாறுபட்ட கோணத்தில் புதிய எண்ணங்கள், புதிய வண்ணங்கள் என்ற கோஷத்தோடு முற்றிலுமாக மாறுபட்ட டிடி பொதிகையானது வர இருக்கிறது. நீங்கள் சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஒளியும் ஒளியும் ஒரு ரொம்ப அனைவரும் விரும்பிய நிகழ்ச்சி. அது காலப்போக்கில் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த ஒளியும் ஒளியுமே மறுபடியும் கொண்டு வரணுன்ட்டு அதையும் கொண்டு வந்திருக்கிறோம். சினிமா நிகழ்ச்சிகளை கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் நிகழ்ச்சிகள் இன்னும் பல முக்கியமான பிரமுகங்கள், சினிமா பிரபலங்கள்லாம் கலந்து கொள்ளுகின்ற குடும்ப சம்பந்தமான சீரியல்கள் இதில் வர இருக்கிறது. அதே போல் டெக்னாலஜி, இதில் தொழில்நுட்பம், டிஜிட்டல் வால் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம் உருவாக்கியிருக்கிறோம். அதே போல் ஹெச்டியினுடைய தொழில்நுட்பம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒரு மாறுபட்ட கோணத்தில் ஒரு மிக முக்கியமான இந்த சந்தர்ப்பத்தில் டிடி பொதிகை கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இன்றைக்கு டிடி பொதிகையானது ஒரு புதிய எண்ணங்கள், புதிய வண்ணங்களாக நமக்கு காட்சி வர இருக்கிறது. இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகள், திட்டத்தினுடைய நிகழ்ச்சிகள், பாரத கலாச்சாரத்தை சம்பந்தமான நிகழ்ச்சிகள், அதே போல் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கின்ற நிகழ்ச்சிகளை கொடுத்திருக்கிறோம். இதற்காக நம்மளுடைய பிரசார் பாரதி சிஇஓ அவர்கள், தூர்தர்ஷனுடைய டிஜி அவர்கள், எங்கே இருக்கிற சென்னை தூர்தர்ஷன் சார்ந்த அத்தனை அலுவலர்களும் கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஆண்டாகவே கடினமாக அவர்கள் பல வேலைகள் செய்து இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்க அந்த செய்தி அல்லது எங்கள் நிகழ்ச்சியினுடைய ஒரு ஆத்தன்டிகேஷன், நம்பகத்தன்மை, உங்களுக்கு இந்த நம்பகத்தன்மையோட செய்திகளை கொடுக்குற நிறுவனமாக நம்மளுடைய தூர்தர்ஷன் இன்றைக்கு புதிய வடிவில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கையால் இன்றைக்கு தொடங்கி வைக்குவது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 8 இடங்களில் பண்பலை ஒளிபரப்பும் அதுக்கான கோபுரங்கள், ஜம்மு காஷ்மீரினுடைய தூர்தர்ஷன் ஒளிபரப்பு கோபுரங்கள், அதே போல் 12 மாநிலங்களில் 26 FM ஒளிபரப்பு கோபுரங்கள், அதற்கு அடிக்கல் நாட்டுதல், அதே போல் விண்ட் என்று சொல்லக்கூடிய பிராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டில் கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். எல்லை கிராமங்கள், பார்டர் வில்லேஜஸ், அங்கே நம்மளுடைய பிராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வலிமைப்படுத்துவதற்கு இந்த நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் உங்களிடத்தில் முதல் முறையாக 2500 கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, பிராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கேபினெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. யாத்திரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 3000 வாகனங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 12,000 கிராமங்கள், நகராட்சி வார்டுகள், மாநகராட்சியினுடைய வார்டுகளில் இந்த விக்சித் பாரத் யாத்திரையானது நவம்பர் 15 அன்றைக்கு தொடங்கி தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 200 வாகனங்களில் இந்த விக்சித் பாரத் யாத்திரை ஒவ்வொரு கிராமத்திற்கும், ஒவ்வொரு பஞ்சாயத்துக்குமே கிட்டத்தட்ட 10,000 பஞ்சாயத்துகள் முடிவெடுத்து இருக்கிறது. இன்றைய தேதி வரை இன்னும் 26ஆம் தேதி வரலும் இந்த நிகழ்ச்சி இருக்கு. இன்னும் 4 நாட்கள், 5 நாட்களில் நிறைவு செய்து விடுவோம். மக்கள் இடத்துல ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இதனுடைய நோக்கமே 100% திட்டத்தினுடைய பயனாளிகள் மக்களிடத்தில் போகணும் அப்படின்னு. அதே போல ஒரு உத்தரவாதத்தை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர் 2047 வளர்ந்த பாரத், அது உத்தரவாதத்திற்கான வாகனம், இந்த மோடி கேரண்டி வண்டியானது ஒவ்வொரு கிராமத்திற்குமே சென்று சேர்ந்திருக்கிறது. இந்த வாகனத்தில் ஏற்கனவே பயனாளிகள் இருந்தால் அவர்கள் பயனடைந்து கொள்ள, அல்லது புது பயனாளிகளும் அதில்
5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இன்சூரன்ஸ் கார்டு அதில் சேர்த்துக்கொள்ளலாம். ஆதாரில் திருத்தம் நீக்கம் அதில் செய்து கொள்ளலாம். அதே போல் மலைப்பிரதேசங்களில் சிக்கிள் செல் என்று சொல்லக்கூடிய அந்த நோய்க்கான டிடெக்ஷன், டிபி முக்து டிபி, அதாவது டிபி இல்லாத பாரதம் உருவாக்குவது, அதற்கான இந்த இடத்துல ஸ்கிரீனிங்ஸ் வசதிகள், இப்படி பிரதமரனுடைய உஜ்வாலா திட்டம், பிரதமரனுடைய கிசான் சம்மான் நிதி, அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், இதையெல்லாம் மக்களிடத்தில் இன்றைக்கு எடுத்து செல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 அந்த யாத்திரையானது மிகவும் வெற்றிகரமாக பாரத தேசம் முழுவதும் நடந்தது. தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் நடந்தது. பணியாளர்கள் அவர்கள் தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு தொழில்நுட்பம் ஆனது மிகப்பெரிய ஒரு சவாலான தொழில்நுட்பம். ஏற்கனவே எங்ககிட்ட என்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய என்ஜினியர்ஸ், அதிகமான என்ஜினியர்ஸ் இருக்கிறார். ஏதாவது எக்ஸஸ் என்ஜினியர்கள் இருக்கார். அது தூரதர்ஷனை பொறுத்தளவுக்கு அதிகப்படியான தேவைக்கு அதிகமான நபர்கள் இருக்கிறார். ஸோ அவர்களுக்கெல்லாம் வேலை பிரித்து கொடுத்து வேலை ஆனது நடந்து கொண்டு இருக்கிறது. தேவைக்கேற்ப நாம் இப்போ மார்க்கெட்டில், அதாவது இது காம்படிஷன் உலகம். இந்த உலகம் என்ன காம்படிஷன் உலகம். நம்ம இப்போ இந்த நிறைய ப்ரோக்ராம்ஸ் மார்க்கெட்டில் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அந்த அளவுக்கு காம்படிஷன் அதாவது காம்படிஷனோட நாம் நிகழ்ச்சிகளை கொடுக்கறதுக்காக நிறைய ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்ட் பேசிஸில் கூட நம்ம நிறைய பேரை என்கேஜ் பண்ணியிருக்கிறோம். அதே போல் இருக்கிற அதிகாரிகளையும் அவர்களுடைய இன்னும் கூட அவங்க கர்மயோகி இந்த திட்டத்தின் கீழே அவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கப்பட்டு, ஏன்னா தொழில்நுட்பம் அவர்கள் எல்லாருக்கும் தொழில்நுட்பத்தில் வரணும் அப்படின்றது, அதற்கான பணிகளையும் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் சொன்னீங்க, கிட்டத்தட்ட 10 லட்சம் ஒரே வருடத்திற்குள்ள மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செங்கோட்டையில் சொல்லியிருந்தார்கள். 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்று அவர் சொன்னபடியே ஒரே வருடத்திற்குள்ள 10 லட்சம் பேருக்கு மத்திய அரசாங்கத்தில் பணிகள் ஆணைகள் கொடுக்கப்பட்டு நிறைவேற்றது என்பதையும் உங்களிடத்தில் தெரிவித்துள்ளேன். மக்களினுடைய எண்ணங்கள், அவர்களுடைய எண்ணத்திற்கேற்ப என்டர்டெயின்மெண்ட், அதே போல அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மக்களிடத்தில் சேர்த்தது, பாரதத்தினுடைய கலாச்சாரத்தை மேம்படுத்துவது, அந்த கலாச்சாரத்தை மக்களிடத்தில் கொண்டு செல்கின்ற அந்த எல்லாம் ஒரு கலந்த ஒரு கலவையாக நம்மளுடைய டிடி பொதிகை, டிடி தமிழ். அதில் ரிப்போர்ட்டர்ஸ் இப்போ மேஜர் நகரங்களில் ரிப்போர்ட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதே போல் செய்திக்காக ஒரு சீஃப் எடிட்டர் ஒருத்தர் நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே இந்த செய்திகளை உடனடியாக கொடுக்கறது, அது லைவ்ல கொடுக்கறது. இப்போ ஒரு அரசியல் தலைவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து கொண்டு இருக்கிறார், நீங்கள்லாம் கேள்வி கேட்குறோம். அதே மாதிரி தான் எங்களுடைய டிடி தமிழை சேர்ந்த நிருபரும் கேள்வி கேட்பார். அதற்கான தயாரிப்புகள், அதற்கான பயிற்சிகள்லாம் கொடுத்து மக்களுக்கான தேவையான செய்திகள், மக்களுக்கு அது அரசாங்கத்தினுடைய செய்திகள், மக்களினுடைய பயனாளிகளிடத்தில் உரையாடல், விவசாயிகளுக்கு தேவையான நிகழ்வுகள், நான் ஏற்கனவே சொன்னேன், அனைத்தும் கலந்த கலவையாக. என்டர்டைன்மெண்ட்டும் வேணும் இல்லை, நீங்கள் ஒளி மொழியும் எல்லாரும் நம்ம விரும்பி பார்த்தோம்ல, போய் 5 மணிக்கெல்லாம் நம்ம உட்காந்து டிவி பெட்டிக்கிட்ட உட்காந்து காலம் இருந்தது இல்லையா, அது மாதிரி என்டர்டைன்மெண்ட்டையும் நம்ம காலப்போக்கில் அது இருந்து அது என்டர்டைன்மெண்ட் கூட சினிமாவையும் நம்ம கொண்டு வரணுன்றதையும் சினிமாவையும் கொண்டு வரணும். இது ஒரு நேரடியாக நம்மளுடைய தமிழ் மொழியை, தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் பிரதிபலிக்கின்ற ஒரு இதாக இருக்கிறது. நேரடியாக டிடி தமிழ்னு ஒரு கேட்சிங்காக உடனடியாக எளிய மக்களையும் உடனடியாக சென்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இதாக, அதுவும் இல்லாமல் எல்லா மாநிலத்திலுமே நம்ம அந்த மாநிலம் சம்பந்தமான அந்த மொழி சம்பந்தமாக தான் இது பண்ணியிருக்கோம். அதனுடைய ஒரு இதாக தான் நாம் டிடி தமிழாக கொண்டு வந்தோம்.